அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 45வது அதிகாரமாக உள்ள பெரியாரை துணைகோடல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 447வது திருக்குறளை காணப்போகின்றோம். பெரியாரை துணைகோடல் என்பதற்கு அறிவில் சிறந்த மூத்தோர்களை நட்பாக்கி கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 447வது திருக்குறளை காண்போம். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். மீண்டும் குறள். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். குற்றம் கண்டால் அறிவுரைகள் கூறி நல்வழிகள் காட்டும் பெரியாரை துணையாக கொண்டவரை வெல்லும் திறமை யாருக்கும் இல்லை. மீண்டும் பொருள். குற்றம் கண்டால் அறிவுரைகளை கூறி நல்வழி காட்டும் பெரியோரை துணையாக கொண்டவரை யாரும், அதாவது எந்த பகைவரும் வெல்ல முடியாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.